பேசிக்கிறீங்களான்ட்டு. ஓகே. Welcome Deepa Netran ma'am on stage, please. Miss Chintuja on stage, please. We welcome baby artist Pranika and our wonderful chief guest President Padmanabhan sir on stage, please. We welcome Mr. Rano on stage, please. And respected weapon movie director Mr. Gugan Chennappan sir on stage, please. நம்ம விடைத்தாளின் DOP Mr. Deepan sir on stage, please. Hasan on stage, please. பத்தி ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? And we'll start with our chief guest. First we'll start with one of the character, Deepa Netran ma'am. ஆக்சுவலா இந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த டைட்டில்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணும் சரி ஒரு பெண்களும் சரி இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடியை விட இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாரும் வெளியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு அவேர்னஸா கிரியேட் பண்ணி கார்த்திக் இப்ப வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நான் நடிக்கும் போது இவ்வளோ இது வருமானு தெரியல. ஆக்சுவலா பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு, கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதுல நடிச்சிருக்க தீபாக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். And serial artist Shivanya on stage, please. And we welcome Ms. Shakti Rao to stage, please. நம்ம படிக்கும் போதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வினாத்தாள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம எழுதுற விடைத்தாள் தான் நம்மள வந்து அடுத்த கிரேடுக்கு எடுத்துட்டு போகும் இல்லையா? நம்ம ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும், விடைத்தாள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு மறைக்க முடியாத ஒரு விஷயம். சோ இந்த விடைத்தாளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் பிரஜின் பத்மநாபன் சார், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விடைத்தாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இது மாதிரி ஷார்ட் பிலிம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம். பிரஜின் சார், அவர் சொன்ன மாதிரி நம்ம என்னதான் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த பயம் இல்லாம பேரண்ட்ஸ் கிட்ட ஓபன் அப் ஆகும்போது இந்த மாதிரி குற்றங்களை வந்து நிஜமாவே குறைக்க முடியும், தடுக்க முடியும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் ரன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் விடைத்தாள். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா டிராவல். நான் வந்து இந்த ஜூன் ஆர்டிஸ்ட்ல இருந்து டிராவல் பண்றோம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விடைத்தாள் எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பா டெஃபினட்டா நான் இருப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க வந்துட்டு அவனுக்காக நான் நிக்கிறேன். நான் அண்ட் விடைத்தாள் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சிருக்கான். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் டச் பண்ணியிருக்கா போல. அதாவது எல்லாருமே தொடர பயப்படாம ஒரு விஷயம் தான் இது. ஆனா அவன் வந்து கரெக்டா சென்சிபிளா அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவன் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா அடுத்த ஸ்டெப்புக்கான போறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கார்த்தி. அண்ட் சீக்கிரமா நீ படம் பண்ண போற. அண்ட் எல்லாருக்குமே சூப்பரா ஒரு ஹிட் கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில. சரியா? தேங்க்யூ. எவ்வளவோ டாபிக்ஸ் இருந்தாலும் அண்ட் ஒரு போல்டான ஒரு டாபிக் எடுத்து இந்த ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கிறாரு கார்த்திக். ஸோ மற்ற எல்லாரும் சொல்றதை விட இப்போ டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். கார்த்திக். தேங்க்யூ சந்துரு. எப்படி ஒரு குடும்பத்தை வழி நடத்திட்டு போறதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் வந்து அந்த குடும்பம் நல்ல விதமா எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி ஒரு டைரக்டரோட விஷனை வந்து அழகா பிக்சரைஸ் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது அது டிஓபி கையில தான் இருக்கு. சோ டிஓபி தீபன் அவர்கள் விடைத்தாளை பற்றி சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இது
நாங்கள் ரொம்ப நாளாக பேசி டிஸ்கஸ் பண்ணல. இவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு வந்து இது எப்படி நீ விஷுவலாக காமிக்க போற, சில இதெல்லாம் வந்து சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு பிளான் பண்ணி இதே பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். எங்கள் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடிட்டர் கண்ணதாசன் அவர்கள் சில வரிகள் விடைத்தாளை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணதாசன். இந்த ஷார்ட் ஃபிலிமை எடிட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்தி பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா நினைக்கிறேன். நான் சினிமாவில் ஒரு 3 வருஷம் கடுமையா முயற்சி பண்ணதுக்கான ஒரு பெரிய பலனா இதை நான் நினைக்கிறேன். சினிமா தான் என்னோட உலகம். சினிமாவை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த உலகத்துல எனக்கு மிகப்பெரிய மரியாதைய முதல்ல வாங்கி கொடுத்த கார்த்தி பிரதருக்கு ரொம்ப நன்றி. பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிக்கு ஒரு முக்கியமான ஒரு போர்க்குரலா இருக்கிற கார்த்தி பிரதர் கூட ஒரு முக்கியமான உறுதுணையா இருந்ததுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட எனக்கு கார்த்தி பிரதர் விஜய் ரவி பிரதர் மூலமா தான் எனக்கு அறிமுகமானாரு. ஸோ அவர் சொல்லிதான் இவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா என்னோட ஸ்டுடியோ மூவம் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் எடிட்டிங்ல ஏதாவது சாதிச்சேன்னா என்னோட குருநாதர் சுபாஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா 1.5 வருஷம் அவர் பின்னாடியே உட்காந்து எல்லாம் கத்துக்கிட்டேன். ஸோ சுபாஷ் சார் வந்து சத்யஜோதியில் ஒர்க் பண்றாரு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் எடிட்டர்னா இப்போ நான் ஃபைனல் எடிட்டரா மாறி ஒரு மேடையில் நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால் முடிஞ்சதை என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னும் நிறைய பண்ணுவேன். ஸோ என்னோட டீம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் நிறைய பண்ணுவோம், மேலே வருவோம். உங்களோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. Thank you. Would like to hear few words from Moogambikai Sarees Shakti sir. வணக்கம். நான் ராணோ ஃப்ரெண்ட். நான் இப்போதான் நான் கார்த்திக் பிரதர் நான் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ராணோ சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதை வந்து நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கிய விஷயமா இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு டெவலப்மெண்ட்ல வந்து நம்ம கல்ச்சர் வந்து எல்லாரும் கட்ஸ் இருக்கு, தைரியமா நம்ம வெளியே வருவோம் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து யாரும் வெளியே சொல்ல வரதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு இப்பவுமே. ஸோ அதில் இந்த நம்ம ஒரு மூவி வந்து நான் ஒரு விஷயமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வெரி கங்க்ராட்ஸ் டு த டீம். ஸோ கிரேட் டீம் ஆக்சுவலா. ஸோ கார்த்திக் வந்து நல்ல ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி வடிவமைக்கிறது. ஸோ நல்லா இருக்கு அவங்க டீம். அவங்க பேசுறதுலேயே தெரியுது எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது நல்ல ஒரு விஷயமா வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. And we welcome serial artist Shivanya to deliver a few things about the Vidaital. ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதனால இது ஒரு விமனோட சக்சஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் ஆல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் மென். ஸோ குட் மெசேஜ் அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஆல். அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருந்தாங்க. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பொண்ணும் அவங்க மேல அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சுட்டு அவங்க காலேஜ்க்கோ இல்ல ஸ்கூல்ஸ்க்கோ இல்ல ஒர்க்குக்கோ போற ஒவ்வொரு பெண்களோட ஒரு பிரதிபலிப்பா தான் நம்ம வந்து சிந்துஜா பார்த்தோம் இந்த ஷார்ட் பிலிம்ல. she did a very good job and few words from you Sindhu. மைக்க வந்தோடனே உடைச்சிட்டேங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட்
ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நான் இதுக்கு முன்னாடி லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ ஃபீல் வெரி ஹெவி. இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமா எடுத்துட்டு வந்திருக்காரு. கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக். நான் என்ன பேசுறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. என்டையர் டீம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க. இதுக்கு குட் டச் பேட் டச்ங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பாக்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்க சரியாயிடும். அண்ட் நல்லா பண்ணியிருக்கோம் நம்புறேன். இதை நீங்க கண்டிப்பா மக்களுக்கு எடுத்துட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நம்ம வந்து குட் டச் பேட் டச் இல்ல இப்படி நடந்துக்கணும், பெண்கள் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாலும், அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாப்பாக பாத்துக்கிறதுலயும் தான் இருக்கு. அது அப்பாவா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், இல்ல கூட ஒர்க் பண்ற கலீக்ஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே கம்மி ஆயிடும். அண்ட் வி வெல்கம் நிவேதா ரவி டு deliver a speech regarding this short film. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்ரிஷியேட் பண்றேன். நல்லா இருக்கு அண்ணா. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்து இது எனக்கு பர்சனலா எமோஷ்னலா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லயுமே. ஸோ டைரக்டா யாரும் வந்து சொல்ல முடியாது, லைக் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலா இது வந்து ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு. அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீடியா முக்கியமா கண்டிப்பா நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Welcome Ms. Shakti Rao to speak something about this short film. பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் பேச வைக்கிறீங்க. ஓகே. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை இந்த ஸ்டேஜ்ல இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஒரு பக்கம் அழுவ வச்சதுன்னா அவன் பேரண்ட் எல்லாம் மேல கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல இது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன பேசணும் தெரியல. மெனி மோர் டு கோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதுக்கு மேல தன்னோட பையன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தன்னை உட்கார வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரௌட் மொமெண்ட் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஐ வெல்கம். அப்பா நீங்க ஒரு 2 வார்த்தை கார்த்தி பத்தி வாங்க. இல்ல வாங்க 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 2 words. ஓகே. கார்த்தி வரும்போது சொன்னாங்க 2வது தந்தை தான் என்னோட மாமான்னு சொல்லிட்டு. சோ அவங்க தந்தைக்கு பதிலா அவர் 2வது தந்தை பேசுவார் இப்போ. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கொடுத்துதான் பண்ணிக்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள் கார்த்திக்கு. இந்த அளவுக்கு அவன் ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் எடுத்த சப்ஜெக்டும் இதுல அவன் பண்ண எஃபெக்டும் இன்னும் நிறைய அவனோட டேலண்ட் வெளியே தெரியற அளவுக்கு எல்லாமே சிறப்பா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். ஒரு பில்லர் ஆஃப் த ஸ்ட்ரென்த் அவரு. ஆக்சுவலா நான் என் வீட்டில் இருந்ததை விட அதிகமாக அவர் கூட தான் இங்கே வாழ்ந்துருக்கேன். ஆக்சுவலா இவரை பற்றி பேசும்போது எனக்கு கண் கலங்கிடும். பட் பார்ட்னர் லவ் யூ. சீரியஸ்லி என் லைஃப் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். ஆக்சுவலா சொல்லணும் நிறைய தோணுது. பட் லைஃப்ல எப்பவுமே என் கூட இருந்துரு. எனக்கு ஃபுல் சப்போர்ட்டடு கண்டிப்பா லைஃப் லாங் தேவைப்படுது. கண்டிப்பா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இந்த எஸ்மி ப்ரொடக்ஷனோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எனக்கு இதுல பில்லர் ஆஃப் தூணா இருந்து எனக்கு எல்லா உதவியும் பண்ணது அவருக்கு தான். இந்த ஃபுல்லி கிரெடிட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். பாக்குறியா? இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்த ஷார்ட் பிலிமோட க்ரூல இருந்து கேட்டோம் அவங்களோட
லைக் சஜஷன்ஸ் என்னன்னு கேட்டோம் அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பேசினாங்க அண்ட் வி லைக் டு ஹியர் ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் சைட். ஸோ இவ்வளவு நேரம் இந்த ஃபிலிம் பாத்தீங்க இல்லையா? ஸோ உங்களோட லைக் ஃபியூ திங்ஸ் யாராவது விடைத்தாள் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா லைக் யூ கேன் டேக் த மைக். சோ யாராவது வந்து விடைத்தாள் பத்தி ஏதாவது உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும்னா தயவு செய்து மேடைக்கு வருவோம். எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் விழியோட கவிதைங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கேன். இந்த படத்தை போய் சொல்லணும்னா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்த ஒன்ற புரட்சி பாதி கவிஞர் பாரதியின் கவிதைகளை தொட்டு வணங்கி இவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, இன்னொரு புதுமை பெண்களா வளருங்கன்னு சொல்ல வந்திருக்காரு. இதுல எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. என்ன ஆறாறு தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அதுல என்ன படம் வீடு கடையில படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு கதை. இவர் தொடர்ந்து வெற்றியா இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். And we welcome Ashwin to talk about the விடைத்தாள். அவர் இப்போ என்ன சொல்றது, நிறைய பெரியவங்க பேசினாலும் இது மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் இதை பத்தி என்ன நினைக்கிறாரு நம்ம கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். விடைத்தாள் ஆக்சுவலா வந்து கார்த்தி வந்து ரொம்ப நாள் அது மீட் பண்ணோம், வாடா ஒரு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. என்னடா பத்திரிக்கை வைக்கணும், என்னடா கல்யாணமா இல்ல வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா ஒண்ணுன்னு புரியல. சரி ஓகே சொல்லி போயிட்டு மீட் பண்ணா இப்படி திருப்புறான், அட்ரஸ் சொல்றான், விடைத்தாள் இந்த மாதிரி ரிலீஸ் பண்றோம் வந்துருங்க அப்படின்னா. ஸோ வந்து பார்த்தேன். இதுல பிளே பண்ணிருக்கிற மேம் தீபா மேமா இருக்கட்டும், நடிச்ச சிந்துஜா அண்ட் ஜீவிதா எல்லாருமே சூப்பரா பிளே பண்ணியிருந்தாங்க. கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே விஷயம்தான். இது வந்து நம்ம ஒரு குட்டி வயசுல இருந்து வளர்க்குற மேல் குட்டி பாப்பாக்கும் ஃபீமேல் குட்டி பாப்பாக்கும் சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். லைக் பேட் டச் குட் டச்ன்றதெல்லாம் மீறி இந்த டோன்ட் டச்ன்ற விஷயத்த வந்து மெயினா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறைய இப்போ இருந்து, ஏன்னா இது பார்க்கும்போது பயமா இருக்கு. என்னடா இது ஒரு ஆணாவும் இருக்கு ஒரு பெண்ணாவும் யோசிச்சு பார்த்தா ஐயோ இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க இந்த கேரக்டர் பண்ணதுக்கே அவங்க உணர்ந்து சொன்னாங்க. ஸோ ஒரு மேலா இருந்து அப்படி யோசிச்சாலும் தப்பா இருக்கு, இப்படி யோசிச்சாலும் தப்பா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டோன்ட் டச் அப்படின்ற விஷயத்த வந்து இதுல இருந்து நான் எடுத்துக்கிறது. எஸ், தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. அண்ட் கார்த்திக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் க்ரூக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மோர் டு கோ, நிறைய பண்ணு கார்த்தி. எங்க எல்லாரோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. பேட் டச் அதை தாண்டி நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் டோன்ட் டச் அப்படிங்கறதையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அது நிஜமாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் பிரானா. வெல்கம் ஹர் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் என்டையர் த டீம். கார்த்திக் வந்து எனக்கு ரீசெண்ட்லி தான் ரொம்ப பழக்கம். ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப இப்போ ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. நான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்க பேர் என்ன? சிந்துஜா. அவங்க சொன்ன மாதிரி தான் குட் டச் பேட் டச் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வந்து அது எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றத சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே எல்லாமே ஓப்பன் அப்பாவே ஷேர் பண்றாங்க. எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த முன்னாடி வந்து சொல்றதுக்கான எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ணணும். இது எல்லா துறையிலுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம அது கரெக்டா நடந்துக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய படம் பண்ணி சமூகத்துக்கு நல்ல கருத்துள்ள படமா கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி ஒன். இவ்வளவு நேரம் பொறுமையா எல்லாரும் இங்க இருந்து இந்த விடைத்தாளை பார்த்து உங்களோட கருத்துக்களை அனைத்தும் பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் விடைத்தாள். அண்ட் நம்ம வந்து ஒரு கரகோஷங்களோட உங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எனக்காக வந்த மறுபடியும் சொல்றேன், இவ்வளவு பேருக்கு என்னோட மணமகன் டைம்ஸ் அண்ட் பிரஸ் மீடியா இவங்க யாரும் எழுந்துக்கிற மாதிரி இருக்குது எனக்கு.
எனக்காக வந்த பிரசன்ட் மீட்டுக்கு சீரியஸ்லி நான் உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக கேமரா அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு போட்டோ உங்களோட நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்காக இல்ல, எனக்கு என் ஃப்ரெண்டு போட்டோ எடுத்து கொடுப்பான். நான் உங்களுக்காக உங்க கூட எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் மெமரிஸா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே எடுத்துக்கலான்றது அதை பேக் பண்ணக்கூடாது. 2 பேக்கப் தெரியுது. ஆக்சுவலா ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது, என்னதான் தரமான ஒரு படம் கொடுத்தாலும் பிரசன்ட் மீடியா தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீடியம் டு டேக் இட் டு ஆடியன்ஸ். சோ இவ்வளவு நேரம் பொறுமையா இங்க நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்த பிரசன்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய நன்றியை வந்து விடைத்தாள் டீம் சார்பா தெரிவிச்சுக்கிறோம்.